நம்பிக்கை கடைசி தருணத்திலே நமக்கு துளிர்க்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல. நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கை உடையவர்கள். அல்லேலூயா. we are not hopeless, we are hopeful. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்களும் நானும் ஒரு விசேஷமான பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். காரணம், நமக்கு நம்பிக்கை உண்டு. We will never be hopeless in life. We always can hope good things in life. Hallelujah. We hope better days ahead. Hallelujah. We hope better life ahead. Hallelujah. We hope better blessings ahead because we have a God who can do anything and everything for us. நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு யாவற்றையும் செய்ய அவர் உண்டு. ஆமென். ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க நம் தேவனாலே கூடும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நேரத்திலே, எந்த நேரத்திலே துளிர்க்கும்? சிலருக்கு நம்பிக்கை முதலில் அவர்கள் நம்புகிற காரியம் முதலிலிருந்தே அவர்களுக்கு வாழ்க்கையிலே கனி கொடுக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு நம்பிக்கை நடுவிலே அது அவர்களுக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு நம்பிக்கை கடைசியிலே, மரண தருவாயிலே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜனிப்பித்து அவர்களுக்கு வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம். பொழுது 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 1:9 மிக முக்கியமான வசனம். பவுல் தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருத்தோம். திருப்பி வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? மரணத்தின் ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அவருக்கு நடக்க போகிறது. அவரை சார்ந்தவர்களுக்கு, அவரோடு கூட துணையாக நிற்கிற ஊழியர்களுக்கு நடக்க போகிறது என்றதான ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த காலகட்டத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு போராட்டம் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலே, அவ்வளவு பிரச்சனை. அவருடைய பிரச்சனை எப்படிப்பட்டது என்றால், நிச்சயமாக மரணம் நேரிடும் எனக்கு. அப்பேற்பட்ட பிரச்சனையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஆசியா தேசங்களிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பவுல் என்ன சொல்றாரு? அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அதிக நிச்சயமாக அவருக்கு மரணம் நேரிட போகிறது. ஏதோ விபரீதம் நேரிட போகிறது. அதாவது 100% இதிலிருந்து தப்பவே முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த சிக்கலில் இருந்து தப்பவே முடியாது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீர்கள்? என்னை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த கடனிலிருந்து என்னால் தப்பவே முடியாது, இந்த வியாதியிலிருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது, நிச்சயமா மரணம் தான், இந்த வியாதிக்குள்ள வந்துட்டாலே மரணம் தான், இந்த உபத்திரவம் வாழ்க்கையில வந்திருக்கிற உபத்திரவம் நிச்சயமாக அது மரணத்திற்குள்ளாக கொண்டு போய் விட போகிறது, அது குடும்பத்தை பிரிக்க போகிறது, அது இந்த பிரச்சனை வந்துட்டாலே எனக்கு வேலை போயிடும். அப்படி எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட போராட்டம்? நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட விதமான போராட்டத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் 100% டெத்து, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் பவுல் இருக்கிறார். ஆகவே தான் இப்படி இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். இங்கே சென்டென்ஸ் என்று சொல்றார் இல்ல, பாருங்க 9ஆம் வசனத்திலே, எஸ் we had the sentence என்று சொல்றார் இல்ல, அந்த சென்டென்ஸ் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் கிரீனோ என்று சொல்லுகிறார்கள். கிரீனோ, கிரீனோ என்றால் என்ன அர்த்தம்? ஏன் கிரீனோ என்ற அந்த இடத்தை பவுல் அங்கே பயன்படுத்துகிறார் என்றால், ஒரு கோர்ட்டில், அதாவது நாம் அதாவது இந்த கோர்ட்டுக்கு போறோம் பாருங்க, கோர்ட்டுக்கு போகும் பொழுது ஜட்ஜ் எல்லா விதமான அந்த எவிடன்சஸை வைத்து பார்த்துவிட்டு, எல்லா விதமான சாட்சிகளை விசாரித்து விட்டு கடைசியாக ஒரு வர்டிக்ட் கொடுக்கிறார்ல,
கோர்ட்ல ஜட்ஜ் கடைசியாக ஒரு வர்டிக் கொடுக்கிறாரு. என்ன வர்டிக் கொடுக்கிறாரு? சில வேளையில டெத் சென்டென்ஸ் கொடுக்கிறாரு, சில வேளையில பல வர்டிக்ஸ் கோர்ட் ஜட்ஜ் கொடுக்கிறாரு இல்லைங்களா? அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். கிரீனோ என்றால் the judgment, கிரீனோ என்றால் the sentence of death. கோர்ட்ல எல்லாம் போய் நிக்கிறோம், ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லிட்டாரு, உனக்கு மரணம். அப்படிப்பட்ட நிலைமையிலே பவுல் அந்த காலகட்டத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த விதமான விதத்திலே பவுல் என்ன பண்றாரு? ஊழியம் பண்றாரு. சொல்றாரு, எனக்கு எந்த விதத்திலுமே எஸ்கேப்பே கிடையாது. I cannot escape this situation. I cannot escape this problem. I cannot survive. இப்படிப்பட்ட நிலைமையிலே பவுல் இருக்கிறாரு. இன்றைக்கு நிறைய பேர் அந்த நிலைமையில இருக்கிறீங்க. ஆகவே தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை இன்றைக்கு பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். இந்த வார்த்தையினாலே உங்களை கட்டி எழுப்புகிறார். அப்பேற்பட்ட டெத் சென்டென்ஸ்ல இருக்கிற பவுல் தன்னை நம்பாம தன்னை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிற தேவனை அவர் நம்பினார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறோம் பாருங்க, hope will always come at the end. கடைசி நேரத்திலே, கடைசி தருணத்திலே கர்த்தர் கரத்தை கொடுத்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கைவிட்டு விட்டு போய்விட மாட்டாரு, நம்மை விட்டு விட மாட்டார் நம்முடைய தேவன். நம்ம என்ன பண்ணுவாரு? இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் முடியாது, இதுக்கு மேல உன்னால அசைக்க முடியாது, இதுக்கு மேல உன்னால ஒண்ணுமே பெருசா செஞ்சிட முடியாது. அந்த நேரத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய கரத்தை கொடுத்து உனக்கு உதவி செய்வார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய புயத்தை கொடுத்து உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, through it all he learned not to trust in himself but in God who raises the dead.